இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக டைட்டானிக் மூவியை பார்த்துருப்பீங்க. அப்படி டைட்டானிக் மூவியை பார்த்துருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆர்ட் ஆஃப் ஓஷன் டைமண்டையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் டைமண்ட் ஓஷன் சபிக்கப்பட்ட டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க, இந்த டைமண்ட் வாங்கின அத்தனை பேருக்கும் என்ன தான் அப்படி நடந்துச்சு, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த டைமண்டோட பேர் வந்து ஹார்ட் ஆஃப் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சபிக்கப்பட்ட டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டைமண்டை 17th செஞ்சுரியில் இந்தியாவில் கோல்கொண்டா அப்படின்ற ஒரு ரீஜனில் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து கண்டுபிடிக்கும் போது வந்து டீப் ப்ளூ கலர் தான் வந்து இந்த டைமண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு இந்து கோவிலில் வைக்கிறாங்க. அங்கே வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபாரினர்ஸ் வந்து அதை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அது கொள்ளையடிச்சிட்டு போன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிங்ஸ் லூயிஸ் 14 அப்படின்ற ஒருத்தர் வந்து 1668 வந்து இந்த டைமண்டை வாங்கி அதுக்கப்புறம் இந்த டைமண்டை செதுக்கி 69 கேரட்டுக்கு இந்த டைமண்டை மாற்றுறாரு. மாற்றினது மட்டும் இல்லாமல் இந்த டைமண்டுக்கு ஃப்ரெஞ்ச் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நேமை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹென்ரி ஃபிலிப் ஹோப் அப்படின்றவர் இந்த டைமண்டை வாங்குறாரு. இந்த டைமண்டை வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த டைமண்டோட நேமே வந்து ஹோப் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. அப்படி இவர் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஹென்ரி ஃபிலிப் ஹோப் இருக்காங்கள்ல, அவருடைய சொத்துக்கள் மொத்தமே வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எவங்கலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த டைமண்டை வாங்குறாங்க. அப்படி வாங்கினதுக்கப்புறம் அவங்க சன் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு டாக்டரும் இருக்காங்க. அந்த டாக்டரும் வந்து ஓவர் டோசேஜ் மெடிசன் எடுத்தனால அவங்களும் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் கடைசியில் இந்த எவங்கன்னு சொன்னல அவங்களையுமே இறந்து போகிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு சபிக்கப்பட்ட டைமண்டாக வந்து எல்லாருமே அதுக்கப்புறம் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே சபிக்கப்பட்ட டைமண்டாக இருந்தது. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் யாரும் இந்த டைமண்ட் வாங்கவே யோசிச்சாங்க. இப்போ இந்த டைமண்ட் வந்து ஸ்மித்சோனியன் இன்டர்நேஷ்னல் மியூசியமில் இப்போ சேஃபாக இதை வச்சுருக்காங்க. இன்கேஸ் இந்த டைமண்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடச்சி அப்படின்னா, இல்லை வச்சுக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சி அப்படின்னா, இந்த டைமண்டை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவீங்களா, இதை வச்சுப்பீங்களா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.